கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கோவையில் சைக்கிள் பேரணி நடந்தது. கோவையில் தன்னார்வ அமைப்பு சார்பில் நடந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை போலீஸ் உதவி கமிஷனர் ராஜ்கண்ணன் துவக்கி வைத்தார். கல்வியின் முக்கியத்துவம், பள்ளிகளில் அடிப்படை வசதிகளான வகுப்பறை மற்றும் கழிப்பிடம் போன்றவற்றை ஏற்படுத்துவது குறித்த இந்த விழிப்புணர்வு பேரணி ஆனைக்கட்டி, மன்னார்காடு, திருச்சூர் வழியாக கொச்சி வரை 230 கிலோமீட்டர் தூரம் சென்றடைகிறது. இங்கேருந்து கிளம்பி அகலை வழியா மன்னார்காடு போய் மன்னார்காடுல நைட் மீட்டிங் அங்க இருக்கும். அதை முடிச்சுட்டு நாளை காலையில மன்னார்காடுல இருந்து கிளம்பி மன்னார்காடுலேருந்து ஒத்தப்பாலம் போயிட்டு ஒத்தப்பாலம் ஷோர்னூர் வழியாக வடக்காஞ்சேரியில் நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு. அங்கேயும் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் இந்த கல்வி முக்கியத்துவம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து வடக்காஞ்சேரியிலேருந்து கிளம்பி திருச்சூர் வழியாக கொரட்டி போயிட்டு கொரட்டிலேருந்து அங்கமாலி போகும். இதுதான் எங்களோட பிளான். 3 நாள் ஆகும். 3 நாளில் எல்லாரையும் இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்ல போகிறோம். லிட்ரஸி பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த லிட்ரஸி பற்றி விழிப்புணர்வை மக்களுக்கு மேம்படுத்த நாங்கள் 3 நாள் ரேலி போகிறோம். இது எல்லா ரோட்டரி எல்லாமே சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வஞ்சிக்காடு, வஞ்சிக்காடு அந்த வழி பிடிச்சி ஃபைனலாக கொச்சின் போவோம். கொச்சின் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இது எதுக்குன்னா நாங்கள் சும்மா ரேலி போகல. இது எங்களால் மற்ற பீப்புளுக்கு நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் போகிறோம். இது இந்த எங்களோட ரேலியால மக்களுக்கு பயன்படுச்சுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கொச்சி வரை செல்லும் இந்த சைக்கிள் பேரணியின் போது பொதுமக்களை சந்தித்து தமிழ், மலையாளம் மற்றும் ஆங்கில மொழிகளில் அச்சிடப்பட்ட விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுகிறது.